ஓடும்போதே கலன்று விழுந்த அரசு பேருந்து சக்கரம் குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல் பழனி அருகே பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் முன் சக்கரம் கலன்று சாக்கடையில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அரசு பேருந்து சென்று கொண்டிருக்கும் போதே முன் சக்கரம் கலன்று விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அரசு பேருந்தின் முன் சக்கரம் பயணிகள் பயணித்துக் கொண்டிருக்கும் போதே கலன்று விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் பழனி அருகே பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் முன் சக்கரம் கலன்று விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, செய்தி குறித்தான முழு விவரங்கள் என்ன? திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே 30 பயணிகளை ஏற்றிக்கொண்டு பயணம் மேற்கொண்டிருந்த அரசு பேருந்தில் முன் சக்கரம் திடீரென கழண்டு விழுந்ததில் ஓட்டுநருடைய சாமர்த்தியம் காரணமாக பெரும் விபத்து என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையத்திலிருந்து இன்று காலை வேப்பன்வலத்திற்கு செல்லக்கூடிய 16ஆம் எண் கொண்ட பேருந்துடைய எண் TN 57N1286 என்ற இந்த பேருந்து 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்றபோது வேப்பன்வலசு அருகே இந்த பேருந்து சென்று கொண்டிருந்த போதே முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பேருந்தினுடைய சக்கரம் கழன்று நேரடியாக அங்க இருக்கக்கூடிய ஒரு கால்வாய் பகுதியில் விழுந்திருக்கிறது. இந்த நிலையில ஓட்டுநருடைய சாமர்த்தியம் காரணமாக பேருந்து எந்தவித விபத்துக்கும் உள்ளாகாமல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அரசு பேருந்துகள் இது போன்ற ஒரு நிலைக்கு உள்ளாவது தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து அரங்கேறக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2 மாதத்திற்கு முன்பு சென்னையில் பயணம் மேற்கொண்டிருந்த ஒரு பேருந்தில் ஒரு பெண் பயணி இருக்கையிலிருந்து நேரடியாக அவர் சாலையில் விழுந்த ஒரு சம்பவமும், அதே போல கடந்த சில வாரங்களுக்கு முன்பு திருச்சியில் பேருந்து வளைவில் திரும்பும் போது இருக்கை கழன்று சாலையில் விழுந்த சம்பவங்கள் எல்லாம் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. எனவே அரசு பேருந்தினுடைய தரம் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பான கேள்வி என்பது அவ்வப்போது எழுப்பப்படக்கூடிய ஒரு நிலையிலும் கூட அரசு பேருந்தினுடைய தரத்தினை முழுமையாக அரசு நிர்வாகம், குறிப்பாக இந்த போக்குவரத்து கழகம் ஆய்வு மேற்கொள்ளாமல் பயணிகளுடைய இந்த பயணத்தை ஒரு ஆபத்து நிறைந்த பயணமாக மாற்றி வருவதாக தொடர்ச்சியாக சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் குற்றம் சாட்டி வருகின்றனர். தற்போது மேலும் ஒரு சம்பவம் தான் திண்டுக்கல் மாவட்டத்தில் அரங்கேறி இருக்கிறது. பழனி அருகே 30 பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்த பேருந்தினுடைய முன்சக்கரம் கழண்டு விழுந்ததில் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் ஓட்டுநருடைய சாமர்த்தியம் காரணமாக பெரும் விபத்து என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. 30 பயணிகள் என்றால் சாதாரண ஒரு எண்ணிக்கை அல்ல. எனவே அரசு பேருந்துகளுடைய தரம், குறிப்பாக அந்த வாகனங்களுடைய சக்கரம், பிரேக் உள்ளிட்டவற்றை முறையாக சரிபார்த்த பிறகுதான் இயக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையினை போக்குவரத்து கழகம் ஓட்டுநர்களுக்கும் நடத்துனர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் என்பது தற்போது பொதுமக்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.